புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். ரவுடிகளை கட்டுப்படுத்துறதுக்கு போலீசார் துப்பாக்கியை கையில் எடுக்கிறது வாடிக்கையாயிடுச்சு. இந்த நிலைமையில தமிழ்நாட்டில் பல ரவுடிகளின் கால்களை போலீசாரின் துப்பாக்கி கொண்டு பதம் பார்த்தது. அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி கோவையில் நாட்டு துப்பாக்கியால் சுட்டு பயமுறுத்திட்டு இருந்த ரவுடியை போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடிச்ச பரபரப்பான சம்பவத்தை இப்ப பார்க்கலாம். போலீசார் சமீப காலங்களாக தூங்கிக் கொண்டிருந்த துப்பாக்கிகளை தூசி தட்டி வருகின்றனர் என்பதை உணர்த்தும் விதமாக பல ரவுடிகள் போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டிற்கு ஆளாகி வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 1 மாதமாக ஓய்ந்திருந்த போலீசார் மீண்டும் துப்பாக்கியை எடுத்து ரவுடிகளுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து வருகின்றனர். இதற்கு தற்போது இலக்கானவர்தான் கோவையைச் சேர்ந்த பிரபல நாட்டு துப்பாக்கி ரவுடி ஹரி. கோவையில் உள்ள பிரபல கண் மருத்துவமனையின் ஆம்புலன்ஸ் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்த கோவை பீளமேடு விளாங்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த ஹரி அதே பகுதியில் பிரபல ரவுடியாகவும் வலம் வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு காலாப்பட்டி அருகே உள்ள மதுபான பாரில் தனியாக மது அருந்தி கொண்டிருந்துள்ளார். அப்போது அருகில் டேபிளில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்த சிலருடன் ஹரி தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதோடு மட்டுமல்லாமல் பாரில் இருந்தவர்களை மிரட்டும் விதமாக தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியால் வானில் சுட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மதுபான பாரில் இருந்த அனைவரும் தலை தெறிக்க ஓடியுள்ளனர். அதில் ஒருவர் மட்டும் என்ன செய்வது என்று தெரியாமல் அருகில் இருந்த கோவில்பாளையம் காவல் நிலையத்திற்கு சென்று நடந்த சம்பவம் குறித்து போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற கோவில்பாளையம் போலீசார் ரவுடி ஹரியை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் ஹரி தான் பணிபுரியும் மருத்துவமனையில் அவ்வப்போது விடுமுறை எடுத்துக்கொண்டு யாருக்கும் தெரியாமல் பீகார் மாநிலத்திற்கு சென்று சட்டவிரோதமாக கள்ள துப்பாக்கிகளை வாங்கி வந்து தமிழ்நாட்டில் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. அது தொடர்பாக சில மாதங்களுக்கு முன்பு பீளமேடு போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்த நிலையில் ஜாமீனில் வெளியில் வந்த ஹரி மதுபான பாருக்கு சென்று பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் ஹரியிடம் மேற்கொண்டு நடத்திய விசாரணையில் அவர் மற்றொரு நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து சூலூர் அடுத்துள்ள செரையாம்பாளையம் அருகே காட்டுப்பகுதியில் நாட்டு துப்பாக்கியை பதுக்கி வைத்திருந்த இடத்திற்கு போலீசாரை அழைத்துச் சென்ற அவர் திடீரென தான் மறைத்து வைத்திருந்த அந்த நாட்டு துப்பாக்கியால் போலீசாரை நோக்கி சுட துவங்கியுள்ளார். இதனையடுத்து கையில் இருந்த துப்பாக்கியை கீழே போட சொல்லி போலீசார் எச்சரித்து உள்ளனர். ஆனாலும் மீண்டும் துப்பாக்கியை போலீசார் முன் நீட்டி போலீசாரை மிரட்டியுள்ளார். இதில் அதிர்ச்சி அடைந்த கோவில்பாளையம் இன்ஸ்பெக்டர் இளங்கோ தற்காப்பிற்காக ஹரியை நோக்கி பதிலுக்கு சுட்டுள்ளார். இதில் ஹரியின் இடது காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து நிலை குலைந்து கீழே விழுந்த ரவுடி ஹரியிடம் இருந்து துப்பாக்கி மற்றும் செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் அவரை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் ஹரியின் மீது சட்டவிரோத ஆயுதங்களை வைத்திருந்ததற்காக வழக்கு பதிவு செய்த போலீசார் மேற்கொண்டு விசாரணை நடத்தி வரும் நிலையில் ரவுடி மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கும் சம்பவம் புறநகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலேயே 3வது இடத்துல தமிழகத்தில் என்கவுண்டர் கில்லிங் என்பது நடக்கிறது. பல சமயங்களில் ரொம்ப சென்சேஷனல் கேஸில் ஒருவர் குற்றவாளியாக இருக்கிறார் என்று சொன்னால் அவரை நீதிமன்றத்தின் முன்னால் நிறுத்தி சட்டத்தின் முன்னால் தண்டிப்பதற்கு பதிலாக காவல்துறையை விசாரிக்கின்ற பொழுதே அவர் தப்பி ஓடினார், ஆயுதங்களை எடுத்தார், நாங்கள் அவரை தற்காப்புக்காக கொலை செய்தோம் என்கின்ற கூற்று என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. தொடர்ந்து கைகால்களை உடைப்பது, சுட்டுக் கொள்வது என்பதெல்லாமே குற்றத்தை குறைக்காது. நீங்கள் சட்டப்படி தவறு செய்கின்றவர் மீது நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுத்தாலே குற்றம் என்பது ரவுடிகள் என்பது குறைந்து விடுவார். குற்றம் என்பது ஒரு சமூக நோய்.
அந்த நோயை நீங்கள் ஒரு குற்றவாளி அளிப்பதன் மூலமாக மட்டும் அந்த நோயை நீங்கள் அழித்துவிட முடியாது. குற்றங்களை தடுக்கவும் குற்றவாளிகளுக்கு பயத்தை ஏற்படுத்துறதுக்காகவும் போலீசார் மாவுகட்டு போடுறது, என்கவுண்டர், இப்படி பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு வருது. ஒரு விதத்துல ரவுடிகளையும் ரவுடிசத்தையும் கட்டுப்படுத்துறதா நமக்கு தோணாலும் கூட புதுசா இந்த ரவுடிசத்தை ஆரம்பிக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான சலுகைகளும் காட்டாமல் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதாம் பலருடைய கோரிக்கையும். கோப்பியம் உண்மையும் பின்னணியும்.